Hello everyone, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பைத்தானில் எப்படி பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ரேண்டம் பாஸ்வேர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் யூஸிங் பைத்தான் கோட். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ASCII லோயர் கேஸ். ஸோ ASCII லோயர் கேஸ்னால் வந்து இட் கண்டைன்ஸ் ஆல் லோவர் கேஸ் லெட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ லோவர் கேஸ் லெட்டர்ஸ்னால் ஸ்மால் லெட்டர்ஸ். அது எல்லாமே வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ASCII அண்டர்ஸ்கோர் லோவர் கேஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ASCII அண்டர்ஸ்கோர் அப்பர் கேஸ். இது வந்து ஃபார் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகேங்களா. இப்போ ASCII லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இட் கண்டைன்ஸ் போத் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் அண்ட் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். ஸோ அதில் ASCII லெட்டர்ஸ்னு ஜென்ரலாக சொல்லிட்டோம்னா இட் மீன்ஸ் கண்டைன்ஸ் போத் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் அண்ட் upper case letters. Next வந்து ASCII digits. ஸோ டிஜிட்ஸ்னா என்னென்னா இந்த 0 to 9. ஸோ இந்த டிஜிட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ASCII digits. நெக்ஸ்ட் வந்து punctuations. இதில் வந்து எல்லா ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி, அட், ஆஷ், டாலர், மாட், பவர், ஆம்பர்சண்ட், ஸ்டார், ஓப்பன் பிரேஸ், கமா, இது எல்லாமே இந்த எல்லா ஸ்பெஷல் சிம்பிள்ஸுமே தான் வந்து நம்ம punctuations சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு கீ பாயிண்ட், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கோட் எப்படி ரைட் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக நான் வந்து கோடை டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ரேண்டமாக பாஸ்வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து I'm having a package. I'm importing a package called random. ஸோ ரேண்டம்ன்ற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி I have imported string. ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கை தான் வந்து என்னோடய பாஸ்வேர்டாக கொடுக்க போகிறேன். அதனால நான் வந்து ஸ்ட்ரிங்கையும் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன் which is called secure_str. ஓகேங்களா. secure_str. ஸோ சும்மா ஏதோ ஒரு வேரியபிள். ஓகேங்களா. ஸோ எடுத்தாச்சு which is equal to ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்குக்கு ஸ்பேஸ் விட்டுறோம். ஓகேங்களா. ஸோ வந்து நான் வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை ஸ்பேஸ் விட்டுட்டு டாட் இது ஜாயின் ஆஃப். ஸோ இங்கே வந்து ரேண்டம் சாய்ஸ். ஸோ ரேண்டம் டாட் சாய்ஸ். ஸோ ரேண்டம் இஸ் அ பேக்கேஜ், அதில் சாய்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ நான் எதிலேருந்து நான் சாய்ஸ் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா string dot ASCII letters. ஸோ இதில் இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ASCII லெட்டர்ஸில் ரேண்டமாக என்னோடய சாய்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து எத்தனை ஐட்ரேஷன்ஸ் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லூப் போட்டு ஃபார் I in range of 8. ஸோ 8 ஐட்ரேஷன். ஸோ என்னோடய பாஸ்வேர்டோட லென்த் வந்து 8ன்றதை இந்த லூப் மூலமாக நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ 8 டைம்ஸ் எனக்கு வந்து இந்த லைன் ரன் ஆச்சுன்னா 8 கேரக்டர்ஸ் எனக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து ஃபார் லூப்பில் ரேஞ்ச் வந்து 8 வரைக்கும் கொடுத்துருக்கேன். எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸில் எனக்கு பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னா அத்தனை ரேஞ்சை வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து 8 டிஜிட்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா. 8 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் string dot ASCII லெட்டர்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ ASCII லெட்டர்ஸ்னால் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தோம். இட் கண்டைன்ஸ் போத் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டோர் பண்ண இந்த secure_str பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி UERB கேபிட்டல் HVD கேபிட்டல் M. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இட் கண்டைன்ஸ் ASCII லெட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ ASCII லெட்டர்ஸ்லேருந்து நான் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். இட் கண்டைன்ஸ் போத் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் அண்ட் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். ஸோ இப்போ இதையே வந்து நம்ம ASCII அண்டர்ஸ்கோர் லோவர் கேஸ் மட்டும் போடலாம். ஓகேங்களா. ஸோ லோவர் கேஸ் மட்டும் நான் போட்டுட்டு இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இல்லை, ஒன்லி லோவர் கேஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு பாஸ்வேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதே வந்து நம்ம இங்கே அப்பர் கேஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்பர் கேஸ் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா யூ கேன் சி எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் எனக்கு பாஸ்வேர்ட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம
பாஸ்வேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணுன்றதை நம்ம லூப்பில் ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லைனில் நான் வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிடலாம். இப்போ இதே வந்து எனக்கு காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் டிஜிட்ஸில் வேணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சேம் ரேண்டம் இம்போர்ட் பண்ணியாச்சு, ஸ்ட்ரிங்கையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ சோர்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்து இதில் ஸ்ட்ரிங் டாட் ஆஸ்கி லெட்டர்ஸ், ஓகேவா, ஸ்ட்ரிங்களோட ஆஸ்கி லெட்டர்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரிங்கோட டிஜிட்ஸ், ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்தையும் நான் வந்து கம்பைன் பண்ணிடுறேன். ஆஸ்கி லெட்டர்ஸும் இருக்கணும், டிஜிட்ஸும் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆரில் எம்டி ஸ்பேஸ் விட்டாச்சு, டாட் ஜாயின் ஆஃப் ரேண்டம் டாட் சாய்ஸ் ஆஃப் சோர்ஸ். இங்கே வந்து இந்த சோர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு ரேண்டம் சாய்ஸை பிக் பண்ண சொல்கிறேன். ஃபார் எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்னா 8 ஐட்ரேஷன்ஸ்க்கு. ஸோ ஃபார்லிப் போட்டு 8 ஐட்ரேஷன் நான் வந்து இந்த சோர்ஸ்லேருந்து ரேண்டமாக சூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இங்கே சோர்ஸுன்றது வந்து என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் ஆஸ்கி லெட்டர்ஸ் அண்ட் டிஜிட்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ என்னது, காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் தான் வந்து எனக்கு பாஸ்வேர்டாக ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் நான் ஆஸ்கி லெட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால இங்கேயே வந்து இட் கண்டெய்ன்ஸ் போத் கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ், தட் மீன்ஸ் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் அண்ட் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். அண்ட் ஆல்சோ வி ஸ்பெசிஃபைட் ஸ்ட்ரிங் டாட் டிஜிட்ஸ். ஸோ டிஜிட்ஸ் வந்து என்ன சொன்னோம், 0 to 9s, ஓகேங்களா. ஸோ டிஜிட்ஸும் வந்து இதெல்லாம் கம்பைன் ஆகிடும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம்னா இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இதில் இந்த பாஸ்வேர்டில் வந்து ஐ எம் ஹேவிங் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அண்ட் ஆல்சோ எ டிஜிட், ஓகேங்களா. ஸோ இப்போ இதிலே வந்து நம்ம பஞ்சுவேஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து சோர்ஸ்லேயே வந்து ப்ளஸ் ஸ்ட்ரிங் டாட் பஞ்சுவேஷன்ஸ், ஓகேங்களா, ஸ்ட்ரிங் டாட் பஞ்சுவேஷனையும் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இங்கே ஆஸ்கி லெட்டர்ஸ்லேயும் இருக்குது பாஸ்வேர்ட், டிஜிட்ஸும் இருக்குது, பஞ்சுவேஷன்ஸும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ரேண்டம் பாஸ்வேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் ரேஞ்ச் வந்து 8 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரேஞ்சை வந்து நம்ம மாற்றலாம், ஒரு 12 கொடுக்குறேன், ஓகேங்களா. இப்போ 12 கொடுத்தனா எனக்கு வந்து 12 கேரக்டர்ஸில் எனக்கு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும், ஓகே. ஸோ டீன்றது கேப்ஸ், 1ன்றது டிஜிட், ஓப்பன் பிரேஸ் வந்து பஞ்சுவேஷன், பீன்றது ஸ்மால். ஸோ எனக்கு அப்பர் கேஸ் இருக்குது, டிஜிட் இருக்குது, பஞ்சுவேஷன்ஸ் இருக்குது, லோயர் கேஸும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எல்லாமே கலந்த மாதிரி எனக்கு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு ஆன் த லென்த் ஆஃப் 12, ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பாஸ்வேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், ரேண்டம் பாஸ்வேர்ட்ஸ் யூஸிங் பைத்தான். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், I'll definitely clarify you. If you want more video like this, please do subscribe to our channel. Thank you for watching.